அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமேல் வர காலத்தில் எஜுகேஷனில். அதாவது உங்களுக்கு புரியுதுல, அகாடமிக் பேங்க்னா கிரெடிட்ஸ். அதில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது தாண்டி வேறு ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாவது கோர்சஸே எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பட்டப்படிப்பு தவிர இந்த கோர்சஸ்க்கு தனியாக டிகிரிஸ் வழங்கி அதை வந்து அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸில் இந்த கிரெடிட் வழங்கி சேர்த்துப்பாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது நம்ம 3 வருஷம் டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அது இனிமேல் 4 வருஷமாக ஆக போகிறது புதிய கல்விக் கொள்கையில். மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து காலம் மாதிரி இருக்குது. நிறைய பேர் முன்னாடி படிக்க இஷ்டம் இல்லாமல் ட்ராப் அவுட் ஆவாங்க. இனிமேல் ட்ராப் அவுட் ஆக தேவையில்லை. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா விட்டுட்டு திரும்ப வந்து படிக்கலாம். என்ட்ரி ஃபஸ்ட் இயரில் என்ட்ரி ஆகிட்டு செகண்ட் இயரில் எக்ஸிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கலாம் அல்லது வராமையே கூட இருக்கலாம். இதை வந்து டிப்ளமா அப்படின்னு கன்சிடர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நெளிவு சுழிவோடு இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்டிகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரையிலையும் நானே யூனிவர்சிட்டி லெவலில் டீச் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இடம் இருக்குது. கட்டாயமாக வாத்தியார்கள் வந்து தன்னையே தகவமைச்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போது நம்ம எதை வச்சு இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதை அனுமானிக்கிறோம், எதை வச்சு அப்படின்னாக்கா எப்படி வந்து உலக அளவில் என்ன தரத்தில் எல்லா விஷயமும் நடக்கிறது, தொழிலாளர் அப்படின்னாக்கா என்னெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, லேபர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதோட டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உள்வாங்கி மத்திய அரசாங்கம் வந்து சர்க்கார் நமக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு அழகான கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதுக்கான ஒதுக்கீடு பண்ண பைசாவை மட்டும் எப்படி அவங்க தருவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போது எதற்கும் தமிழக அரசுன்னு வச்சுக்கோங்க, கேரளா அரசுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி ரேங்கிங் சிஸ்டம் பண்ண போகிறாங்க எனக்கு அது புரியலை. டீச்சர் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்களால எப்படி கொண்டு வர முடியும் அதுவும் எனக்கு புரியலை. ஹையர் எஜுகேஷன் கிரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அதுவும் தெரியல. எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஆல் இண்டியாவில். அப்போ அதை ஒட்டி தானே இப்போது உங்கள் உடம்பு எடுத்துக்கோங்க, உங்கள் கை வந்து உங்கள் மூளை சொல்கிறத கேட்கல அப்படின்னாக்கா என்னவாகும்? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். சும்மா வந்து அலப்பறையாக சவுண்டு கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே, புதிய பாலிசிக்கு கீழே இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, இதில் அண்ணா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. 307வது இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது என்ன சும்மா ஏப்பச்சோப்பையா? 1693 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 337 ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 119 சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 54 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 337 ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 403 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 396 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அவனுக்கெல்லாம் மூளையே இல்லையா? இவங்களுக்கு அரசியல்வாதிக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? அவங்கெல்லாம் அகடமிஷியன்ஸ் மாத்திரம் இல்லை, இந்த பிஸ்னஸ்லேயும் இருக்கிறாங்க. தங்களுடைய குழந்தைங்க வந்து தங்களை நம்பி சேர்ற குழந்தைங்க சிறப்பான வேலை வாய்ப்பு பெற்று நல்ல ஒரு புத்திசாலியான நேர்மையான நல்ல குழந்தைங்களா வரணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் நினைக்கும். அப்படி இல்லாமல் சில பேர் ஏமாற்றிட்டு போகலான்னு நினச்சாங்கன்னா குறுகிய கால இதுதான், அப்புறம் அவங்க தோற்றுருவாங்க. அதனால நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போது இதில் நேரடியாகவே குழந்தைங்க வந்து எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3.17 கோடி. இப்போ நடந்துட்டுருக்கிறதுல இன்னும் கூடி இருக்கும். இந்த ஏபிசியில் அவங்கெல்லாம் இது பிடிச்சு போய் இளைஞர்கள் நம்மளுக்கு வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கு ஒன்று இருக்குது. அதில் அது வந்து எக்கச்சக்கமான சாய்ஸஸும் நம்மளுக்கு கொடுக்குது. ஏதேனும் டிகிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸ் தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரெடிட்ஸ் வந்து அங்கே டெபாசிட் ஆயிருங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இது வந்து abc.gov.inல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி.